ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. ராம ராம நமோஸ்துதே ஜய ராம பத்ர நமோஸ்துதே ராமச்சந்திர நமோஸ்துதே ஜய ராகவாய நமோஸ்துதே தேவதேவ நமோஸ்துதே ஜய தேவராஜ நமோஸ்துதே வாசுதேவ நமோஸ்துதே ஜய வீரராஜ நமோஸ்துதே. நாராயணியத்துல விஸ்வாமித்ர மகரிஷி ராமனை சீதா கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி வைக்கணும்ன்ற ஒரு விருப்பத்தோட அந்த எண்ணம் கல்யாணம்னு சொன்னா தசரதர் பயந்துருவாரோன்னு தான் ஒரு யாகத்தை பண்ண ஆரம்பிக்கிறதாக சொல்லி அந்த யாகத்தை காப்பாற்றுவதற்காக தசரதா நீ உன்னுடைய சிறுவர்கள் 4 பேர் இருக்காளே புதல்வர்கள் நீ சிறுவர் 4 4 பேர்ல 4 பேரும் எனக்கு அனுப்ப வேண்டாம். தசரதர் கவலைப்படுறார் 4 பேர்ல ராமனை கேட்டுவிடக் கூடாதுன்னு. ஏன்னா ராமனிடத்துல அவருக்கு உயிர். ஆனால் கம்பர் சொன்னார் இவர் எதை பயந்தாரோ அதைத்தான் தசரதரிடத்துல கேட்டாரா. மகாராஜாவே நின் சிறுவர் 4 கரிய செம்மல் ஒருவனை தந்து கீதீஜன உயிரிறக்கும் கொடுங்கூற்றின் உளைய சொன்ன 4 புதல்வர்கள்ல கோதண்டி கௌசிகஸ்ய பட்டத்திரி சொன்னார் கோதண்ட ராமனான ராமனை மாத்திரம் என்னோட அனுப்பினா போறோம். அவன் அந்த கையில கோதண்டத்தையும் அம்புரா தூணிலே சில அம்புகளை எடுத்துட்டு என்னோட வந்தா போறோம். வேற யாரும் எனக்கு வேண்டாம். எனக்கு ராமனை அனுப்பக்கூடிய ஒரு அனுமதியை கொடுத்து அனுப்பணும்னார். இத கேட்ட உடனே தசரதருடைய சிந்தனை எப்படி இருந்ததுன்னா உயிரிறக்கும் கொடும் கூற்றின் உளைய சொன்னான். உயிரே போற மாதிரி இருந்துதான். ஏன்னா ராமனை உயிரா நேசிக்க கூடியவர். அது மட்டுமல்ல கண்ணிழந்தான் பெற்று இழந்தான் என உழந்தான். நான் எனக்கு குழந்தையே இல்லைன்ற ஒரு குருடனாக இருந்தேன், பார்வையற்றவனாக இருந்தேன். ராமன்ற ஒரு பார்வை எனக்கு கிடைச்சது. ஆனா அந்த பார்வையை மறுபடியும் இவர் பிடுங்கிடுவார் போல இருக்கே. மயக்கம் போட்டு விழுந்துட்டார் தசரதர். மெதுவா மூர்ச்சையை தெளிவிச்சு எழுப்பினார் விஸ்வாமித்திரர். தசரதா இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு நீ இப்படி மயக்கம் போட்டுட்ட? ராமனை கேட்கிறேளே, ராமனை ஏதோ ஒரு துணைக்கு அழிச்சுண்டு போய் காட்டையெல்லாம் சுத்தி காமிச்சு அழிச்சுண்டு வரேன்னு சொன்னா பரவாயில்ல, அரக்கர்களை அழிப்பதற்காக ராமனை அனுப்பணும்னு கேட்கிறேளே. ராமன் சின்ன குழந்தை, அவன் போய் ராட்சால அழிக்கக்கூடிய பராக்கிரமம் இருக்கா? அரக்கர்களால ராமனுக்கு ஆபத்து ஏற்பட்டுடுமே அப்படின்னு கலங்கரார். பார்த்தார் விஸ்வாமித்திரர். ஸ்ரேயஸ்யாஸ்மி பிரதாசியாமி, நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் தசரதா, சத்தியம் பண்ணி கொடுக்கிறேன். நீ ராமனை என்னோட அனுப்புறதுனால ராமனுக்கு ராட்சாலால ஆபத்து ஏற்படாது. இதற்கு மாறாய் உலகத்துக்கு நன்மை ஏற்படும். அரக்கர்களை ராமன் அழிப்பான். அது மட்டுமல்ல, ராமனுக்கு என்னென்ன மங்கள காரியங்கள்லாம் நடக்கணும்னு நீ ஆசைப்பட்டு இருக்கியோ, என்னால வெளிப்படையா உண்மையை சொல்ல முடியல, ஆனா ஒரு வாக்கு கொடுக்க முடியும். ராமனுக்கு பலவிதமான நன்மைகளை என்னால செய்ய முடியும். அதனால நீ கவலைப்படாத, ராமனை அனுப்புன்னு விஸ்வாமித்திரர் வாதாடின்னு இருக்கார். தசரதர் யோஜனை பண்ணிட்டு இருக்கார். பண்ணட்டும். அதற்குள்ள நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனத்தை நம்ம முடிச்சுடலாம். கோயில் உங்களுக்கு கவனத்தில் இருக்கும். தமிழ்நாட்டில் கும்பகோணத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராமசுவாமி திருக்கோயில், தட்சிண அயோத்தி என்று கொண்டாடக்கூடிய இந்த திருக்கோயிலிலே ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியானவர் மூலமூர்த்தியாக தான் பட்டாபிஷேக திருக்கோலத்திலே ஆச்சரியமாக அமைந்திருப்பதால் இந்த சன்னதியை பட்டாபிஷேக ராமன் என்று அனைவரும் பக்தியோடு தரிசிக்கக்கூடிய இங்கு நமக்கு மூலவரை படமெடுக்க அனுமதி இல்லாததால் வீட்டில் இருந்தவாறே இங்கு மூலமூர்த்தி எவ்வாறு எழுந்தருளியிருப்பார் என்ற ஒரு தரிசனத்தை நாம் புகைப்பட வடிவமாக இதோ அடைய துவங்கி இருக்கின்றோம். ஆச்சரியமான ஒரு சன்னதி. மூலமூர்த்தியாக ஒரே சிம்மாசனத்திலே ராமனும் சீதையும் ஆச்சரியமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு திருக்கோலம். ராமனுக்கு இடதுபுறம் சீதாதேவியானவள் அமர, இந்த பட்டாபிஷேகமே சீதாராம சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் என்று நாம் கொண்டாடக்கூடிய அளவுக்கு
ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியானவர் தன்னுடைய ஒரு திருக்கரத்தை நம்மை நோக்கி அபய கஸ்தமாக நமக்கு அருளை வாரி வழங்கிக் கொண்டிருக்க, ராமனுடைய மற்றொரு திருக்கரமானது லாவகமாக கம்பீரமாக தன்னுடைய மடியிலே வைத்துக் கொண்டிருக்க, சீதா பிராட்டியானவள் அழகாக ராமனுக்கு ஏற்ற ஒரு சீதையாக தாமரை புஷ்பத்தை கையிலே வைத்துக் கொண்டு தன்னுடைய மற்றொரு திருக்கரமானது வரதகஸ்தமாக நமக்கு வரங்களை அளிக்கக்கூடிய அஸ்தமாக அமைந்திருக்கின்றது. ஆகா, ராமனுடைய திருவடி சேவை. ராமன் காலை மடக்கி ஆசனத்திலே வைத்துக் கொண்டிருந்தாலும் அவனுடைய திருவடி தரிசனத்தை நாம் அடைகின்றோம். மற்றொரு திருவடியை தொங்கவிட்டுக் கொண்டு இந்த திருவடியையாவது நீங்கள் சரணடைந்து விடுங்கள் என்று சொல்வது போல ராமனுடைய பட்டாபிஷேக திருவடி தரிசனம். ஒரு புறத்திலே பரதன் கையை குவித்துக் கொண்டு ராம பட்டாபிஷேகத்தை பக்தி பரவசத்தோடு தரிசித்துக் கொண்டிருக்க, அவருக்கு அருகிலே சத்ருக்ன ஆழ்வானானவன் லாபகமாக குடையை பிடித்துக் கொண்டிருக்க, மற்றொரு புறத்திலே ஸ்ரீ லக்ஷ்மண சுவாமியானவர் சாமரத்தை கையிலே வைத்துக் கொண்டு இளைய பெருமாள் சாமரம் வீச என்று மகான்கள் கொண்டாடியபடி பரதன், சத்ருக்னன், லக்ஷ்மணன் சகிதமாக பட்டாபிஷேக திருக்கோலத்தினுடைய காட்சியை, மூலமூர்த்தியை இன்னும் கம்பீரமாக நாம் நேரே இங்கு வந்தால் தரிசித்துக் கொள்ளலாம். பட்டாபிஷேக திருக்கோலம் என்றால் அனுமான் இல்லாமல் இருக்குமா? அரியணை அனுமன் தாங்க என்று அங்கு அனுமன் அரியணையை அயோத்தியிலே தாங்கினான். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியின் எதிரே பரம பக்தியோடு ராமதாசனாக அமர்ந்து கொண்டு ஆஞ்சநேய சுவாமி ஒரு திருக்கையிலே தம்புராவை மீட்டிக் கொண்டு ராமநாமத்தினுடைய கீர்த்தனைகளை மனதிலே ஸ்மரித்துக் கொண்டு காட்சியளிக்க, அவருடைய மற்றொரு திருக்கரத்திலே வால்மீகி ராமாயணத்தினுடைய சுவடுகளானது அழகாக பரிமளிக்க, ராம பக்த தாசனாக எங்குமே தரிசித்திருக்க முடியாத ஒரு ஆச்சரியமான திருக்கோலத்தோடு அனுமன் இங்கே காட்சியை அளிக்க, இந்த புகைப்பட வடிவத்தின் திவ்ய தரிசனத்தோடு நாம் இங்கு உற்சவமூர்த்தி வெளியே திருமஞ்சனம் கண்டருளக்கூடிய காட்சியை தரிசிக்க ஆரம்பித்து விட்டோம். உற்சவமூர்த்தியையும் ஆச்சரியமாக சீதா தேவியோடும் லக்ஷ்மணனோடும் ஆஞ்சநேய சுவாமியோடும் நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். காண கிடைக்காத இவருடைய திருமஞ்சன வைபவமானது இங்கு நமக்கு பற்பல பலன்களை அளிக்கின்றது. அபியசஞ்சன் நரவ்யாகிரம் என்று பட்டாபிஷேகம் மூலமூர்த்தியாக கண்டறியவர் தான் மற்றொரு அபிஷேகத்தை இந்த கஷேத்திரத்திலே விசாலமான திருமார்போடு அம்புரா தூணியும் நமக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்க, மாலைகளையும் மெல்லியதாக தான் சார்த்திக் கொண்டு, ஆகா, இவனுடைய திருமஞ்சன வைபவமானது உடுத்து கலைந்தனின் பீதகவாடை உடுத்து கலைந்ததுண்டு என்றும், மஞ்சளும் செங்கழ் நீரும் வாசிகையும் நாறு சார்ந்தும் மிளிர பூ கொண்டைகளை கம்பீரமாக திருமஞ்சனமானது ஏற்றுக்கொள்ள, சக்கரவர்த்தி திருமகனாய் சீதை ஒருபுறமும் லக்ஷ்மணன் ஒருபுறமும் அனுமனும் அந்த திருமஞ்சன வைபவங்களை ஏற்றுக்கொள்ள, திவ்ய தீபஹாரத்தியோடு இவருடைய தரிசனமானது நமக்கு ஆச்சரியமாக பலவிதமான பலன்களை அளிக்க வல்லதோடு அல்லாமல் நம்முடைய பாவங்களையும் நீக்க வல்லுவதாக அமைகின்றது. இதே திருமஞ்சன திவ்ய ஹாரத்தியின் திவ்ய தரிசனத்தோடு நாம் குருவாயூருக்கு திரும்பிவிட்டோம். கோதண்டி கௌசிகஸ்ய கிரதுவரமவிதம் லக்ஷ்மணேன அனுயாதகாம் யாதோ புஸ்தாதவாசா முனிகதிதமனுத்வல்த்வ சந்தத்வகேதகாம். குருவாயூரப்பன் ஆச்சரியத்தோடு ராமாயணத்தை சிரவணம் பண்ணிருக்கார். பட்டத்திரியும் தொடர்கிறார். தசரத மகாராஜா சொன்னார், பலவிதமான நன்மைகள் என் ராமனுக்கு ஏற்படும் சொன்னா கூட எனக்கு மனசுல சங்கடமா இருக்கு. விஸ்வாமித்திர மகரிஷே, பிடிவாதம் வேண்டாம். ராமன் எதுக்கு? நானே வரேன்னு சொல்லச்சே ராமனை குழந்தை எதுக்காக கஷ்டப்படுத்துறோம்னு நினைக்கிறேன். ராமனுக்கு யுத்தம் பண்ணக்கூடிய வயசும் ஆகல, அதற்குண்டான சக்தியும் இல்ல, எனக்கும் பயமா இருக்கு, வேண்டார். விஸ்வாமித்திரர் சொன்னார். வால்மீகி அழகா வர்ணிக்கிறார். அகம் வேத்மி மகாத்மானோ ராமம் சத்ய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகா தேஜாம் ஏச்சேமே தபசி ஸ்திதாகாம். தசரதா, ராமன் யாருன்னு நீ முதல்ல தெரிஞ்சுக்கோ. ராமன் யார் தெரியுமா? ராமனை போய் குழந்தை பராக்கிரமமற்றவன் சொல்றியே, இப்பதான் எனக்கு புரியுறது. அஞ்ஞானத்தால ராமன் எல்லாருக்கும் பிரம்மா படைத்து பிறக்கக்கூடிய ஒரு மனித குழந்தை, மானுட உருவம் தரித்தவன் இருந்தா கூட மனிதனுக்கு உண்டான பராக்கிரமத்தை விட மீறின செயல்கள் அவரிடத்துல இருக்கு.
ராமன் யார் தெரியுமா? ராமம் சத்திய பராக்கிரமம். ராமன் சத்திய பராக்கிரமன். பராக்கிரமன் மாத்திரம் இல்ல, சத்திய பராக்கிரமம், சத்தியசந்தனவன். அவன் நினைச்சான்னா அந்த கோதண்டத்தை அப்படி டங்காரம் பண்ணான்னா போறோம், 7 14 லோகமும் நடுங்கக்கூடிய அழகையா அஸ்திரங்களை எல்லாம் அவன் பராக்கிரமசாலியாக வச்சிருக்கான். அதனால ராமம் சத்திய பராக்கிரமம், ராமம் மகாத்மானம். ராமன் மகாத்மாப்பா. அவனை போய் நீ குழந்தை குழந்தைன்னு பேசுறியே, ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, யார் மகாத்மாவா இருக்கானோ அவனால பராக்கிரமசாலியாக இருக்க முடியாது. பராக்கிரமசாலி மகாத்மாவாக இருக்க முடியாது. மகாத்மானா சாதுவான குணம் படைத்தவன். மகாத்மாவா இருக்கிறவனுக்கு வீரம் இருக்காது, பயப்படுவான். ஆனா வீரம் இருக்கிறவனுக்கு கோபம் வந்துட்டே இருக்குமே தவிர அவனிடத்துல சாத்வீகமான குணங்கள் இருக்காது. இது ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறதுனால ராமம் மகாத்மானம், ராமம் சத்திய பராக்கிரமம். ராமன் மகாத்மானோ சத்திய பராக்கிரமனோ யாருக்கு தெரியும் தெரியுமா? எனக்கு தாண்டா தெரியும். அகம் வேத்மி, எனக்கு தெரியும். பெரிய சிம்மாசனத்துல இருக்கிற வரைக்கும் உனக்கு தெரியாது. தர்பத்தையே ஆசனமா போட்டு உட்கார்ந்து இருக்கிற எனக்கு தெரியும். கையில செங்கோல வச்சுட்டு இருக்கிற உனக்கு ராமனை பத்தி தெரியாது. கையில தர்மக்கட்டையை வச்சுட்டு இருக்கக்கூடிய அகம் வேத்மி மகாத்மானம் எனக்கு தான் தெரியும். தசரதா, பெரிய கிரீடத்தை தரிச்சுட்டு இருக்கியே, அது வரைக்கும் ராமன் கடவுள் உனக்கு புரியாது. கையில தர்மங்களை நாங்கள்லாம் ஏந்துண்டு தலையில ஜடாமுடியை தரிச்சுண்டு ராமனையே மனசுல தியானம் பண்ற எங்களுக்கு தான்ப்பா பரமாத்ம ஸ்வரூபத்தினுடைய ஒரு வைபவம் தெரியும். பட்டு பீதாம்பரங்களை ஆடம்பரமா உடுத்தின்னு இருக்கக்கூடிய உனக்கு தெரியாது. மரபுரி உடுத்தின்னு இருக்கக்கூடிய ரிஷிகளான எங்களுக்குத்தான் ராமனுடைய ஆத்ம குணமானது தெரியும். எந்த ராமன் பிறப்பதற்காக ரிஷிசிங்கர ஐஷன் வந்து புத்திரகாமேஷ்டின்ற யாகத்தை பண்ணையும் உனக்கு தெரியாது ராமன் யாருன்னு. குழந்தைன்னு தான் நீ சொல்லுவேன். ஆனா அதே பகவானுக்காக மோக்ஷகாமேஷ்டின்ற யாகத்தை பண்ணி ராமனுடைய திருவடி தாமரைகளை மகரிஷிகளான எங்களுடைய மனமாகிய வண்டுகள் தினந்தோறும் கொடைஞ்சு கொடைஞ்சு தொலைச்சு கைவண்ணம் தாமரை வாய் கமலம் கண்ணினையும் அரவிந்தம் அடியுமகுதேன்னு தியானம் பண்ணிட்டு இருக்குமே எங்களுக்குத்தான் தெரியும். அதனால ராமனுடைய ஒரு பராக்கிரமத்தை பத்தியோ அவனுடைய செயலை பத்தியோ நீ கவலைப்பட வேண்டாம். அவன் மகாத்மா சத்திய பராக்கிரமன். ராமனுடைய குணங்களை எல்லாம் அவ அப்பாவுக்கே குருவாயிரப்பா விஸ்வாமித்திரர் எடுத்து சொல்லி கூட அவர் அனுப்புறேன்னு சொன்னாரான்னா இன்னும் தீர்மானம் பண்ணல. கலக்கத்தோட உட்கார்ந்து இருக்கார். தசரதர் என்ன சொல்ல ஆரம்பிச்சார்னு மகரிஷி வாக்குல என்ன கேட்க போறாருன்னு அவரும் விஸ்வாமித்திரரும் காத்துன்னு இருக்க ஸ்லோகம் தொடர்றது. எவ்வாறு தொடருகிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் கும்பகோணத்தில் ஸ்ரீ ராமசுவாமி திருக்கோயிலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி உற்சவமூர்த்தியின் திவ்ய தரிசனத்தோடு நாராயணியத்தின் அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயணா.